இன்னைக்கு நம்ம வந்து கனடால ரயில்வே பார்க்ல இருக்கோம். இது கனடாவில் கேல்கேரிங்கிற இடத்துல இருக்கிற ரயில்வே பார்க். கனடாவில் நிறைய பார்க்குகள் இருக்குது. எல்லா இடங்கள்லையும் நீங்கள் நிறைய பார்க்குகள் பார்க்கலாம். எல்லா பார்க்லேயும் ஒரு சிறப்பம்சம் இருக்கும். சில பார்க்குகளில் ஸ்விம்மிங் பூல் இருக்கும், சில பார்க்குகளில் லேக்கோடு சேர்ந்து இருக்கும், சில பார்க்குகளில் நிறைய மலர்கள் இருக்கும், சில பார்க்குகள் டாகுக்காகவே பிரத்யேகமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ். வாங்க இந்த பார்க்கில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இது இந்த பார்க்கில் சில்ட்ரன்ஸ்க்காக இருக்கிற ப்ளே ஏரியா. சில்ட்ரன்ஸோட சேஃப்டி இங்கே ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ரோடு மாதிரி தெரியும், ஆனால் இது ரோடு இல்லை. ஆக்சுவலாக இது நல்ல ரப்பர் மேட்டு. நம்ம குழந்தைங்க விளையாடும்போது கீழே விழுந்தாலும் அடிபடாமல் இருக்கிறதுக்கு மாதிரி இங்கே செட்டப் பண்ணியிருப்பாங்க. இந்த பார்க் மட்டும் இல்லைங்க, நீங்கள் கனடாவில் எந்த பார்க் போனாலும் குழந்தைங்க விளையாடுற ப்ளே ஏரியாவில் இந்த மாதிரி மேட் செட்டப் இருக்கும். அப்போ தான் குழந்தைங்க விளையாண்டாலும் கீழே விழுந்தாலும் அடிபடாதுங்கிறதுக்காக. இது அந்த ப்ளே ஏரியாவோடு சேர்ந்து உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு இடம். சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி இந்த இடத்துல உடற்பயிற்சி செஞ்சுக்கலாம். இதை ரீசெண்டாக தான் இந்த பார்க்கில் கொண்டு வந்திருக்காங்க. மியூசிக் குரூப் போடுறாங்க, அதை பார்க்கலாம். யூஸ்வலாகவே நீங்கள் கனடாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி குழுவாகவோ இல்லை தனியாகவோ சேர்ந்து பார்க்குகள்லையோ இல்லை ரோட் சைட்ஸ்லேயோ வாசிச்சிட்ருப்பாங்க. இதை கேட்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்களோட ரசனைக்காகவோ இல்லை சில சமயம் காசுக்காகவோ வாசிப்பாங்க. இசைக்கு மயங்காத இதயம் உண்டாதோ இந்த 2 குழந்தைங்க தன்னை மறந்து எப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க பாருங்கள். ஸ்விம்மிங் பூல் காட்டுறாரு, எவ்வளோ பெருசு பாருங்க. வாங்க இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்து இந்த பெரிய ஸ்விம்மிங் பூல் பார்க்கலாம். வாங்க வாங்க இங்கே வாங்க வாங்க உள்ள இறங்கிட்டு போகலாம். நல்லா பாருங்க. இது இந்த பார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூல். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது ரொம்ப பெருசு. அந்த வாட்டர் கூட ரீசைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது ரொம்ப ஆழம்லாம் கிடையாதுங்க. நம்மளோட முட்டி அளவுக்கு தான் தண்ணி இருக்கும். அதனால் குழந்தைங்க கூட இங்கே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? வாட்டர் ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கிறனால தண்ணியில் எந்த ஒரு டர்ட்டும் கிடையாது. நம்ம குழந்தைகளை சேஃபாக இங்கே விளையாட விடலாம். இது ஒரு சர்க்கிள் ஷேப்டு ஸ்விம்மிங் பூலாக இருக்கும். நடுவில் ஒரு ஐலாண்ட் இருக்கும். அந்த ஐலாண்டில் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு திருப்பியும் நம்ம விளையாட ஆரம்பிக்கலாம். அந்த ஐலாண்டில் நிறைய நேரம் நம்ம வெளிநாட்டு பறவைகள்னு சொல்லக்கூடிய அந்த ஒயிட் பேர்ட்ஸ் நிறைய பார்க்கலாம். ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு, வாங்க பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு? நான் சும்மா ராஜா மாதிரியே இருக்கேன்ல.
பார்க்கில் எக்கச்சக்க ஃப்ளவர்ஸ் இருக்கும். போதா குறைக்கு அந்த பச்சை பசும் புல்வெளியில் இந்த கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் பார்க்க ஆஹா ஊட்டி ஞாபகம் வரும். இங்கே இருக்கிற வீடுகள் கூட ரொம்ப அழகுதாங்க, நம்ம வால்பேப்பர்ஸில் பார்க்குற மாதிரி. பார்க்க கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், அதனால வீடியோ இருக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்கே வந்து நைட் ஆயிடுச்சு, ஆனால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்கு பார்த்தீங்களா? அன்னி வந்து 9 o'clock, ஆனால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்கு பாருங்க. அங்கே இன்னும் சூரியனே போல, பூச்சியெல்லாம் அடிச்சு நொறுக்க போகிறேன்.